السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والله جعل لكم من بيوتكم سكنا صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே குறித்தாகட்டுமாக. அவனுடைய திருத்தூதர் நம் ஆரியின் தலைவர் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நம்முடைய உயிரினும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு 4 விஷயங்கள் கிடைக்க பெற்றால் அவன் சிறப்பானவன், அவன் சீதேவித்தனமானவன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அர்பஅம் மின ஸஆதா, 4 விஷயங்களை ஒரு மனிதன் பெற்றிருந்தால் அவன் ஈடேற்றப்பட்டு விட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதிலே முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது அல் மர்கபுல் ஹய்யி, ஒரு மனிதன் வாகனிப்பதற்காக வேண்டி அவனிடத்துல ஒரு வாகனம் இருப்பது. இரண்டாவது, அவனிடத்திலே அல் மஸ்கனுல் வாசியா, விசாலமான ஒரு வீடு இருப்பது. மூன்றாவது அல் ஜாரு சாலிஹ், பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனாக இருப்பது. நான்காவது அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான மனைவியை பெற்றிருப்பது. நல்ல வாகனம், நல்ல வீடு, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனாக இருப்பது, நல்ல மனைவியை பெற்றிருப்பது. இந்த 4ஐயும் ஒரு மனிதன் அடைந்திருந்தான் என்று சொன்னால் அவன் உண்மையிலேயே ஈடேற்றம் பெற்றவன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த 4இல் ஒன்றாக இருக்கக்கூடிய அல் பைத்துல் வாசியா, அல் மஸ்கனுல் வாசியா, விசாலமான வீடு, சொந்த வீடு நமக்காக இருப்பது அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள்படை. இன்றைக்கு உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் எதற்காக வேண்டி சம்பாதிக்கிறான் என்று சொன்னால், வெளிநாடுகள் சென்று ஏன் சம்பாதிக்கிறான், தன்னுடைய மனைவி மக்களை விட்டுவிட்டு ஏன் வெளிநாடுகளுக்கு செல்கிறான், தன்னுடைய இளமை காலத்தை இந்த ஊரிலே கழிக்காமல் வெளிநாடுகளில் சென்று சம்பாதிப்பதிலே ஏன் கழிக்கிறான் என்று சொன்னால், நல்ல முறையில் சம்பாதித்து சொந்த ஊரிலே ஒரு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி, தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, தன்னுடைய மனைவி மக்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மாடாய் உழைக்கிறான். அவன் உழைத்து உழைத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். காரணம் என்று சொன்னால், எனக்கு எப்படியாவது ஒரு கனவு இல்லம் கண்டிப்பாக வேண்டும், ஒரு சொந்த வீடு வேண்டும் என்பதற்காக வேண்டி அவ்வளவு முயற்சிகளை ஒவ்வொரு மனிதர்களும் இன்றைக்கு உலகத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா திருமறையிலே வீட்டை குறித்து பேசும்போது, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சக்கனா, அல்லாஹ் தஆலா உங்களுடைய வீடுகளிலே தான் உங்களுக்கு மன நிம்மதியை வைத்திருக்கிறார். குர்ஆன் பேசுகிறது. சில பேர்லாம் நீங்க கேட்டிருக்கலாம், எங்க போனாலும் எனக்கு தூக்கம் வராது, அதுல போயிட்டு என் வீட்டுக்கு திரும்பி வந்தாதான் எனக்கு தூக்கம் வரும், வீட்டுல படுத்தாதான் தூக்கம் வரும், வீட்டுல இருந்தாதான் எனக்கு சீரான மனநிலை இருக்கும், எங்க போனாலும் நான் என் வீட்டுக்கு வந்துடுவேன் என்று அந்த வீட்டை தேடி ஏன் வருகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அந்த வீட்டில் ஒரு மன நிம்மதியை வைத்திருக்கிறார், மன அமைதியை வைத்திருக்கிறார். சுகூன் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். சுகூன் என்று சொன்னால் ஒரு ஆக மன நிம்மதியை ஒரு மனிதன் அடைகிறான் என்று சொன்னால் அதற்குத்தான் சுக்கூன் என்ற அந்த வார்த்தையை சொல்லப்படும். இதே வார்த்தை அல்லாஹ் தஆலா
கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பந்தத்தில் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். கணவன் மனைவியாக இணையக்கூடிய அந்த தம்பதியருக்கு அல்லாஹ் தஆலா சொல்லும் போது திருமணத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவார். மனிதன் திருமணத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியை இல்லறத்தின் மூலமாக அடைகிறான். அந்த மன நிம்மதி அல்லாஹ் தஆலா இல்லத்திற்கு சொல்கிறான். இல்லத்திலே அல்லாஹ் தஆலா மன நிம்மதியை தருகிறான். பொதுவாக இல்லம் என்பது, வீடு என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. வீட்டில் இருந்து கொண்டு அவன் தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். குறிப்பாக பெண்கள் சுதந்திரமாக வீட்டிலே செயல்படலாம். வீட்டிலே அவர்கள் பிடித்தவாறு அவர்களுடைய வீட்டிலே இருக்கலாம். பிடித்த ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். வீடு என்பது ஒரு மறைவாக இருக்கக்கூடியது. வீடு ஒரு மனிதனுடைய மானத்தை பாதுகாக்கக்கூடியது. வீடு ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் செய்து தருகிறது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லுகிறான், வீடு என்பது, இல்லம் என்பது உங்களுக்கு பரக்கத்தாக இருக்கிறது, உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். இப்ப நம்முடைய வீடு மன நிம்மதி பெற்ற வீடாக இருக்கிறதா அல்லது மன நிம்மதியற்ற வீடாக இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்லை, அதுக்கு எங்க வீடு எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டையா இருக்குது, உள்ள போனா எப்ப வெளியே வருவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் எங்களுடைய வீடுகள்லாம் இருக்கு என்றெல்லாம் நம்ம யோசிக்க தோணும். ஆனால் இஸ்லாம் காட்டியிருக்கக்கூடிய வழிமுறையிலே, இஸ்லாம் காட்டியிருக்கக்கூடிய நடைமுறையிலே நம்முடைய வீடுகளை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த வீடு நமக்கு கண்டிப்பாக சொர்க்கமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் சில நேரங்கள்ல அல்லது பல நேரங்கள்ல அந்த வீடே நமக்கு என்ன செஞ்சிடும், நரகமாக ஆகிவிடும். வீட்டுக்கு ஏண்டா போகணும், வெளியிலே இருந்துருவோமே, வீட்டுக்கு போனா ஒரே சண்டையாக இருக்குது, வீட்டுல போனா ஒரே பிரச்சனையா இருக்குது, வீட்டுக்குள்ள நுழையவே முடியலையே, உள்ள போனா கத்திக்கிட்டே இருக்கிறாங்களே, ஏன் வீட்டுக்குள்ள போகணும், வெளியவே இருந்துக்கலாமே என்பதாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை ஏற்பட்டுவிடும். இதை சரி பண்ணுவது, இதை சரி செய்வது ஒவ்வொரு வீட்டாருக்கும் ஒவ்வொரு இல்லத்தினுடைய தலைவர்களுக்கும் தலையான கடமையாக இருக்கிறது. நம்ம வீட்டை நம்ம சொர்க்கமாக வைத்துக் கொள்வதும் அந்த வீட்டை நரகமாக ஆக்கிக் கொள்வதும் நம்முடைய கையில தான் இருக்குது. அப்ப நம்முடைய வீட்டை பரக்கத்தான வீடாக, மன நிம்மதி பெற்ற வீடாக, சொர்க்கத்தினுடைய வீடாக ஆக்குவதற்கு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நிறைய வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இந்த வழிமுறைகளை எல்லாம் உங்களுடைய வீடுகளில் நீங்க கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய இல்லத்துல நீங்க கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நினைக்கக்கூடிய வீடாக இருக்கும், சொர்க்கத்தினுடைய வீடாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அந்த வீடே உங்களுக்கு நரகமாக ஆகிவிடும். அப்படி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வீடு, நம்முடைய இல்லம் நமக்கு சொர்க்கமாக, மன நிம்மதி தரக்கூடியதாக, பரக்கத் தரக்கூடியதாக ஆகுவதற்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய வீடுகளிலே நாம் செயல்படுத்தினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய வீடு மிகப்பெரிய சொர்க்க பூமியாக நமக்கு இருக்கும், மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். அன்புமிக்கவர்கள், அந்த வகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய வீடுகள்ல அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக உங்களுடைய வீடுகளில் நீங்கள் துதிபாடுங்கள், அல்லாஹ்வுடைய நினைவை உங்களுடைய வீட்டில் அடிக்கடி நீங்கள் சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருங்கள், குர்ஆனை அடிக்கடி உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் ஓதிக்கொண்டிருங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படவில்லையோ அந்த வீடு மையத்திற்கு சமம் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அழகான ஒரு உதாரணம் சொல்றாங்க. எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிற்கும், எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படவில்லையோ அந்த வீட்டிற்கும் ஒரு உதாரணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல் மையித் அல் ஹை என்பதாக சொல்கிறார்கள். குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீடு உயிரோட்டம் உள்ள வீடு, உயிருள்ள மனிதன் இருக்கக்கூடிய வீடு. குர்ஆன் ஓதப்படாத வீடு மௌத்தான வீட்டிற்கு சமம் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால்தான் லா தஜஅலு பியூத்தக்கும் மகாபிர, உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபறுகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சில வீடுகள் ரொம்ப மையத்தா தான் இருக்கும், ஒரே ஒப்பாரியா இருக்கும். சில வீடுகள்ல எப்ப போனாலும் ஒரே அழுகு சத்தம், எப்ப பார்த்தாலும் ஒரே சத்தம், எப்ப பார்த்தாலும் கவலையாகவே இருக்கும், ஒரு மன நிம்மதியே இருக்காது. காரணம் என்னவென்று சொன்னால் அந்த வீடுகளில் முறையாக குர்ஆன் ஓதப்படுவது கிடையாது. எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் அல்லாஹ் தஆலா உயிரோட்டத்தை வைத்திருப்பான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பக்ரா சூராவை எந்த வீட்டிலே ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் வரவே மாட்டான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பக்ரா சூரா கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஜுஸு கொண்ட ஒரு சூரா, பெரிய ஒரு சூரா. குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அந்த சூறாவை நம்முடைய வீடுகளில் ஓதணும்.
நம்ம வீட்டில் பறக்கத்து இல்லைன்னு சொல்றோம்ல, காசு வச்சா தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றோம், ஒரு மன நிம்மதி இல்லைன்னு சொல்றோம், வீட்டில் ஒரு மாதிரியா இருக்கு, அது எடுத்து எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்கு அது எடுத்துன்னு சொல்றோம், வீட்டில் என்னமோ நடக்குதுன்னு சொல்றோம். இதெல்லாம் வீடுல சரியாக வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வீட்டில் வந்து இது மாதிரியான பக்கரா சூராவை ஓதினோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த வீடுகளிலிருந்து ஷைத்தானை விரட்டி அடிக்கிறான். ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால பக்கரா சூராவை நம்முடைய வீடுகளில் அதிகமாக நாமும் ஓத வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை ஓத செய்ய வேண்டும், நம்முடைய மனைவி மக்களை நாம் ஓத செய்ய வேண்டும். வீடுகளில் குர்ஆன் அதிகமாக ஓதப்பட வேண்டும். பக்கரா சூரா மட்டுமல்ல, குர்ஆன் ஓத 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 அந்த வீட்டிலே கண்டிப்பாக ஷைத்தான் இருக்க மாட்டான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதில் குறிப்பாக அந்த பக்கரா சூராவுடைய கடைசியில 2 ஆயத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 ஆயத்துக்களை நீங்க தொடர்ந்து இரவுகள்ல தூங்கும் போது ஓதிக்கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஷைத்தான் அந்த வீட்டை நெருங்க மாட்டான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப ஷைத்தான் ஒரு வீட்டுக்குள்ள வரலன்னு சொன்னாலே அந்த வீடு என்ன செய்யும்? ரொம்ப மன நிம்மதியா இருக்கும். ஷைத்தான் பல ரூபத்துல வருவான். ஷைத்தான் நேரடியா வர்றது கிடையாது, பல பிரச்சனைகளை எடுத்து வருவான். பால்காரனின் மூலமாக பிரச்சனைகள் எடுத்து வருவான், பேப்பர் காரனின் மூலமாக பிரச்சனை எடுத்து வருவான், பல ரீதியில பிரச்சனைகளை உள்ளே கொண்டு வருவான் வீட்டுக்குள்ளே. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க குர்ஆனை உங்களுடைய வீடுகளில் அதிகமா நீங்க ஓதுங்க. குர்ஆனை ஓத 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 அந்த வீடு உயிரோட்டம் உள்ள வீடாக இருக்கும். அந்த வீட்டில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை செழிக்க வைப்பான். அந்த வீட்டில் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான பரக்கத்துகளையும் கொடுப்பான். அப்ப இந்த வீட்டை வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா குர்ஆனை ஓதி அலங்காரப்படுத்த வேண்டும். அதே போன்று வீட்டின் முற்றத்தை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால மலக்குமார்களுடைய வருகை உங்களுடைய வீட்டிற்கு இருக்கும், மலக்குமார்கள் உங்களுக்கு அந்த பரக்கத்தை எடுத்து வந்து தருவார்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, வீட்டினுடைய முன்னால் இருக்கக்கூடிய இந்த வாசப்படிய நாம் சுத்தம் செய்கிறோமா அல்லது மற்றவர்கள் சுத்தம் செய்கிறார்களா? நம்முடைய வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே தான் கிடக்கிறது அப்படியே கிடக்குது. ஆனால் மாற்றார்கள் அவர்களுடைய கொள்கையினுடைய அடிப்படையில காலையில் எந்திரிச்சு வீட்டை பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டோன்னு சொன்னா லட்சுமி எங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்முடைய நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க வீட்டின் முற்றத்தை வீட்டினுடைய வாசப்படியை சுத்தமாக வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் மலக்குமார்கள் வரை உங்களுடைய வீட்டுக்கு இருக்கிறது. மலக்குமார்கள் சும்மா வந்துட்டு போவாங்களா? பரக்கத்துகளை அள்ளி தந்து விட்டு போவார்கள். அதனால பகல் பொழுதுல பஜ்ருக்கு எந்திரிக்கும் போது நம்முடைய வீட்டை முன்னாடி பெருக்கி கூட்டி நம்ம அதை சுத்தமா வைக்கணும். சுத்தமாக வைத்தோம் என்று சொன்னால் மலக்குமார்கள் தினமும் நமக்கு பரக்கத்தை எடுத்து வந்து தருவார்கள். நம்ம தான் வீடை வந்து கப்சிப்புன்னு கூட்டி வச்சிருக்கிறோம். கொஞ்சம் கூட இப்ப அது வின்டர் சீசனா இருக்கனால ரொம்ப பனி காத்து உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த பொந்தெல்லாம் அடைச்சி வச்சிருக்கிறோம். வீட்டை திறக்கிறதே கிடையாது. காலையில் ரொம்ப பனியா இருக்கு, அதற்கு திறக்கவே முடியல. அப்படி இருக்கக்கூடாது. காலையில் எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிறோம், 4 மணிக்கு 3 மணிக்கு பார்க்கிறோம். சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் வேலைக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள், எல்லாம் உழைக்கிறார்கள். நம்முடைய வீடுகள் மட்டும் கதவுகள் சாத்தி இருக்கிறது. அப்ப வீட்டின் முற்றத்தை நீங்கள் சுத்தமாக வைத்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் பரக்கத்தை தருவான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று வீட்டில் தொழுகுங்கள் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வீட்டில் வந்து நீங்க கண்டிப்பாக தொழ வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வீட்டில் தொழுகணும். ஆணுக்கு ஃபர்லான தொழுகை பள்ளிவாசலில் வந்து தொழ வேண்டும், பெண்ணுக்கு ஃபர்லான தொழுகை வீட்டிலே தொழ வேண்டும். அதே நேரத்தில் ஆணுக்கு கூடுதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை நீங்கள் வீட்டிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். நம்ம பள்ளிவாசல்ல வந்து தொழுகிறோம், சுன்னத்தான தொழுகை நஃபிலான தொழுகைகளை எல்லாம், முன் சுன்னத்துகள் பின் சுன்னத்துகளை எல்லாம் பள்ளிவாசல்களில் தொழுகிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முன் சுன்னத்துகளை பின் சுன்னத்துகளை எல்லாம் உங்களுடைய வீடுகளில் நீங்க தொழுது கொள்ளுங்கள். நஃபிலான வணக்கங்கள்லாம் நீங்க உங்களுடைய வீடுகளில் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபராக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்ப வீட்டை வந்து நம்ம தொழுகையினுடைய இடமாக ஆக்க வேண்டும். அதனாலதான் முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தொழுகைக்கென்று ஒரு அறை இருக்கும், ஹுஜூர் என்பதாக சொல்லுவார்கள். தொழுகைக்கென்று ஒரு அறை இருக்கும், அந்த அறை சுத்தமாக இருக்கும். அந்த அறையில ஜானிமாஸ் முசல்லா விரிக்கப்பட்டிருக்கும். அந்த அறையில வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் தொழுவார்கள், பிள்ளைகளும் தொழுவார்கள், வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் தொழுவார்கள். இன்னைக்கு ஒரு ஃபேஷன் அடிப்படையில் அப்படி கட்டப்படுகிறது. ஆனா தொழுகை நடைபெறுகிறதா என்பதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் குறைவுடன் குறைவுதான். இன்னைக்கு எல்லாரும் வீடு கட்டுறாங்க, கட்டும் போது ஒரு ஃபேஷனுக்காக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு பூஜை ரூம் மாதிரி, ஒரு முசல்லா, ஒரு பள்ளிவாசலுடைய இடம் மாதிரி, ஒரு தொழுகை இடம் மாதிரி கட்டுறாங்க. ஆனால் அந்த இடத்தை நாம் பயன்படுத்துகிறோமா என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் பயன்படுத்துவதில்லை. ஆகையால் சுத்தமாக ஒரு இடத்தை வீட்டிலே நாம் ஒதுக்கி
நம்ம அந்த வீட்டில் வந்து என்ன செய்யணும் சொன்னா, தொழுகைக்காக வேண்டி ஒரு இடத்தை கட்ட வேண்டும். எவ்வளவோ செலவு பண்ணி கட்டுறாங்க. பாத்ரூமுக்காக வேண்டி ஒரு இடத்தை ஒதுக்குறோம், 10க்கு 10 ஒதுக்குறோம். நம்ம படுக்கை அறைக்காக வேண்டி 15க்கு 15 ஒதுக்குகிறோம். ஹாலுக்கு அவ்வளவு ஒதுக்குறோம், வாசப்படிக்கு அவ்வளவு ஒதுக்குறோம், எல்லாத்துக்கும் ஒதுக்குறோம். ஆனால் வீட்டில் வந்து சுத்தமான ஒரு இடத்தை தொழுகைக்காக வேண்டி நாம் ஒதுக்கி கட்டுகிறோமா என்று சொன்னால் கிடையாது. அதனால இனி வீடு கட்டக்கூடியவர்கள் உங்களுக்கு அந்த நாட்டம் இருந்தது என்று சொன்னால், உங்களுடைய அந்த வீடு கட்டுதலில் வந்து இதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். பள்ளிவாசலுக்கென்று தொழுகைக்கென்று ஒரு இடத்தை வீட்டில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அங்க உட்கார்ந்து நம்ம நிம்மதியா குர்ஆன் ஓதலாம், நிம்மதியா தொழுகலாம். அந்த இடம் எப்பவுமே சுத்தமா இருக்கும். வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தா மற்ற இடங்கள்ல என்ன செஞ்சிருப்பாங்க, அசுத்தம் செய்து வைத்திருப்பார்கள். ஆனா அந்த இடத்த நம்ம பூட்டி வச்சு அது தொழுகைக்காக வேண்டி அந்த இடத்த நம்ம அப்படியே வச்சோம்னு சொன்னா அந்த இடம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கும். அது மாதிரி நம்ம வீட்டில் வந்து எப்பொழுதும் தொழுகையை ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களுடைய வீடுகளில் நீங்க அதிகமாக தொழுவுங்கள், நஃபிலான வணக்கங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் வீட்டிலே தொழ வேண்டும், ஆண்கள் நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களை வீட்டிலே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி வீட்டினுடைய முற்றத்தையும் வீட்டிலே குர்ஆனை ஓதக்கூடிய வளமையையும் வீட்டிலே தொழக்கூடிய வளமையும் நாம் ஏற்படுத்தி கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த வீட்டை பரக்கத்தான வீடா வைப்பான். ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு பெரும்பாலான வீடுகளில் இருக்கிறது கிடையாது. பெரும்பாலும் நமக்கு இன்னைக்கு என்ன செய்யறான்னு சொன்னா, வீடே விடுறது கிடையாது, வீடை நம்ம சுத்தமா வச்சுக்கிறது கிடையாது. பல காரணங்கள் அவர்கள் சொன்னாலும் நமக்கும் அதை நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வீட்டை நம்ம சுத்தமா வச்சுக்கணும். எந்த வீட்டில் வந்து சிறுநீர் தேங்கி கிடக்கிறதோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிலருடைய வீட்டுக்கெல்லாம் நம்ம போனோம்னு சொன்னா ஏண்டா போனோம்னு இருக்குது. ஒரு பாட்டில் அத்தர் இருந்தா ஊத்திட்டு வந்துருவோமா அப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு மோசமான ஒரு வாடைகள். ரொம்ப அசுத்தமாக நம்முடைய வீட்டை நம்ம வைத்திருக்கிறோம். அசுத்தமான இடங்கள்ல என்ன செய்ய மாட்டாங்க, மலக்குமார்கள் வரமாட்டாங்க, பரக்கத்து வராது. அதனால நம்முடைய வீடுகளை எப்பயுமே நம்ம என்ன செய்யணும் சொன்னா சுத்தமா வச்சுக்கணும். விருந்தாளிகள் வரும்போது அல்ல சொந்தக்காரங்க வரும்போது நம்ம நம்முடைய வீட்டை சுத்தப்படுத்துறோம் பாருங்க, அது மாதிரி இல்லாம எப்பொழுதுமே நம்முடைய வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சுத்தத்தை அல்லாஹ் விரும்புகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா சுத்தமானவன், அல்லாஹ் தஆலா சுத்தத்தை விரும்புகிறான், சுத்தமானதைத்தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால உங்களுடைய வீடுகளை நம்ம வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம ரொம்ப எப்பயுமே சுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு அதிகமாக வீடு தராதற்கு சொல்லப்படக்கூடிய காரணம் இதுவும் ஒன்றுதான். நம்ம சுத்தமா வச்சுக்கிறது கிடையாது. நம்ம வீட்டை வந்து கலட்டின பேண்ட் கலட்டின இடத்திலே இருக்குது, கலட்டின ட்ரெஸ் அந்த இடத்திலே கிடக்குது, எதையும் நம்ம சுத்தம் செய்யறது கிடையாது. நம்மளும் பல வீடுகளில் போய் பார்த்துருக்கிறோம். அதனால வீடுகளை நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்ளும் போது நமக்கும் ஆரோக்கியம், மற்றவர்களுக்கும் ஆரோக்கியம். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்கு நம்முடைய இல்லத்திற்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால வீடை எப்பவுமே நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வீட்டில் அசுத்தங்கள் இருந்தது என்று சொன்னால் அங்கே மலக்குமார்கள் வரமாட்டார்கள். சிறுநீர் தேங்கி கிடந்தால் அங்கே மலக்குமார்கள் வரமாட்டார்கள். அசுத்தமான வாடைகள் இருந்தால் அங்கே மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று வீட்டை விட்டும் ஷைத்தானை நாம் விரட்ட வேண்டும் என்று சொன்னால் அற்புதமான ஒரு வழிமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நீங்கள் எப்பொழுது வீட்டிற்குள் நுழைந்தாலும் அல்லது எப்பொழுது வீட்டிலிருந்து நீங்கள் வெளியே வந்தாலும் சலாம் சொல்லிவிட்டு நுழையுங்கள், சலாம் சொல்லிவிட்டு வெளியே வாருங்கள். வீட்டுக்குள் நாம் நுழையும் போது சலாம் சொல்லிவிட்டு நுழையும் போது நமக்கு பின்னால் வரக்கூடிய ஷைத்தான் அப்படி பின்னாலே நின்று விடுவார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வீட்டை விட்டும் நாம் வெளியே செல்லும் போது சலாம் சொல்லிவிட்டு செல்லும் போது அந்த வீட்டை ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால வீட்டுக்குள்ள நுழையும் போது நம்முடைய பிள்ளைகள் தான், நம்முடைய மனைவி மக்கள் தான், நம்முடைய அத்தா அம்மா தான் தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு வேளையும் நம்ம சலாம் சொல்லணுமா என்று சொன்னால் ஒவ்வொரு வேளையும் சலாம் சொல்லணும். போகும்போதெல்லாம் சலாம் சொல்ல வேண்டும். அப்படித்தான் குர்ஆனும் சொல்லுகிறது, ஹதீஸும் சொல்லுகிறது. நீங்கள் வீட்டுக்குள் நுழைந்தால் சலாம் சொல்லிவிட்டு நுழையுங்கள். யா புனை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, யா புனை, என்னுடைய மகனே, நீ வீட்டுக்குள் நுழைந்தால் சலாம் சொல்லிவிட்டு நுழை. அப்படி நுழைந்தால் அந்த வீடு பரக்கத் பெற்ற வீடாக இருக்கும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வீட்டுக்குள் நுழையும் போது சில துவாக்கள் இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியே வரும்போது சில துவாக்கள் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம மனப்பாடம் செஞ்சு அதெல்லாம் நம்ம ஓதிக்கிட்டோம்னு சொன்னா நம்ம வீட்டுக்கு அல்லாஹ் தஆலா அதை பாதுகாப்பாக அமைப்பான், ஒரு பாதுகாப்பு அல்லாஹ் தஆலா தருவான். அது மட்டுமல்லாமல் சலாம் சொல்லிவிட்டு நுழையும் போது சலாம் சொல்லிவிட்டு வெளியே வரும்போது அல்லாஹ் தஆலா அந்த வீட்டை பரக்கத் பொருந்திய வீடாக ஆக்குகிறார். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், வீட்டில் இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான், எங்க அம்மாவை நான் தான் பார்த்துக்கிறேன், பராமரித்துக் கொள்கிறேன், எங்க அம்மாவுக்கு எல்லா விதமான உபகாரங்களையும் நான் தான் செய்கிறேன்,
நான் தான் வீட்டுக்கு போகக்கூடியவனாக இருக்கிறேன், யாரும் எங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் நான் வீட்டுக்கு நுழையும் போது என்னுடைய தாயிற்கு நான் சலாம் சொல்லிவிட்டு தான் நுழைய வேண்டுமா என்பதாக கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆம், சலாம் சொல்லிவிட்டு தான் நுழைய வேண்டும். திரும்பவும் கேட்கிறார், சலாம் சொல்லிவிட்டு தான் நுழைய வேண்டுமா? என்னுடைய தாய் தானே என்பதாக கேட்கிறார். உங்களுடைய தாயாக இருந்தாலும் நீங்கள் சலாம் சொல்லிவிட்டு தான் நுழைய வேண்டும் என்பதாக இரண்டாவது தடவை ரசூலுல்லாஹ் பதில் அளிக்கிறார்கள். மூன்றாவது தடவை அவர் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கோபப்பட்டு சொல்கிறார்கள், உங்களுடைய தாயை நீங்கள் ஆடை இல்லாமல் பார்க்க விரும்புகிறீர்களா என்பதாக கேட்கிறார்கள். பொதுவா பெண்கள் வீட்டில் இருக்கும்போது சில சௌகங்களோடு இருப்பார்கள். அதனால நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது, நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, ஃபஜ்ருக்கு பின்னாடியோ அல்லது லுஹருக்கு பின்னாடியோ அல்லது இஷாவுக்கு பின்னாடியோ நீங்க உங்களுடைய தாய் தந்தைகள் இருந்தாலும் கூட அனுமதி பெறாமல் வீட்டுக்குள் நுழையாதீர்கள் என்பதாக சின்ன பிள்ளைகளுக்கு நம்முடைய குர்ஆன் பாடம் எடுக்கிறது. என்று சொன்னா இதெல்லாம் உறக்கமாக இருக்கக்கூடிய நேரம், கொஞ்சம் அசௌகரியங்களாக இருக்கக்கூடிய நேரம், கொஞ்சம் ஆடை கலைந்து இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரங்களில் நீங்க அனுமதி பெறாமல் போகக்கூடாது என்பதாக அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு நம்முடைய நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்துகிறார்கள் என்று சொன்னால், வெளியிருந்து செல்லக்கூடியவர்கள் நம்முடைய வீடாக இருக்கட்டும், அது சொந்தக்காரர்களுடைய வீடாக இருக்கட்டும், அது பக்கத்துக்காரர்களுடைய வீடாக இருக்கட்டும், யாருடைய வீட்டுக்கு போனாலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க சலாம் சொல்லிவிட்டு அனுமதி பெற்று விட்டு நீங்கள் உள்ளே நுழையுங்கள். ரெண்டு விஷயங்களை சொல்றாங்க. ஒன்று, நீங்கள் அனுமதி பெற வேண்டும். இரண்டாவது, நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும். இந்த ரெண்டையும் செஞ்சுட்டு தான் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உள்ள போகணும். ஒரு சஹாபியினுடைய வரலாறு நீங்க படிச்சிருக்கலாம். ஒரு சஹாபி வீட்டில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்க்கறதுக்காக வேண்டி போறாங்க. போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சொல்கிறார்கள். அவர் பதில் சொல்லல, மனசுக்குள்ள பதில் சொல்லிக்கிறாரு. ரெண்டாவது தடவை ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றாங்க, அவர் பதில் சொல்லாம மனசுக்குள்ள பதில் சொல்லிக்கிறாரு. மூன்றாவது தடவை ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றாங்க, அவர் பதில் சொல்லாம மனசுக்குள்ள பதில் சொல்லிக்கிறார். வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாரு, ஆனா அவர் சத்தமா பதில் சொல்லல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 தடவை நீங்கள் சலாம் சொல்லியும் அனுமதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த வீட்டை நீங்கள் எட்டி பார்க்காதீர்கள், திரும்பி விடுங்கள் என்பதாக சொன்னாங்க. சொன்ன நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவைக்கு பிறகும் பதில் கிடைக்காததின் காரணமாக திரும்பி விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் திரும்பி போனதை பார்த்து அந்த சஹாபி உள்ள இருந்து ஓடி யா ரசூலல்லாஹ், நான் உள்ளதான் இருந்தேன், ஏன் பதிலளிக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்களின் மீது நிலவட்டுமாக என்று உங்களுடைய நாவிலிருந்து சொல்ல வேண்டும், அதற்கு நான் ஆமீன் சொல்ல வேண்டும், அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற ஆசையின் காரணமாகத்தான் உங்களுக்கு பதிலளிக்க தவிர நான் வேண்டுமென்றே உங்களுக்கு பதிலளிக்காமல் இல்லை என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹ் பிறகு வீட்டிற்கு அழைத்து சென்றார். இது ஒரு வழிமுறை. நமக்கு 3 தடவை நம்ம கேட்கிறோம், அனுமதி கேட்கிறோம், பதில் கிடைக்கலையா, சொந்தக்கார வீடாக இருந்தாலும் சரி நம்ம உள்ளே நுழையக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ சலாம் சொல்லி அனுமதி கேட்காம வீட்டை எட்டி பார்த்து விட்டு அதற்கு பிறகு நீ சலாம் சொன்னாய் என்று சொன்னால் அது அனுமதியே கிடையாது என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சில பேர்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்களா, எல்லாத்தையும் எட்டி பார்த்துட்டு கடைசியில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு உள்ள வருவாங்க, அல்லது காலின் பள்ளி சொல்லி அடிச்சுட்டு உள்ள வருவாங்க. இது அனுமதி கிடையாதான். சலாம் சொல்லி அனுமதி கேட்டு விட்ட பிறகுதான் இந்த வீட்டுக்குள்ள போகணும். முதல்ல ஒரு வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அதுக்கடுத்து சலாம் சொன்னா இது அனுமதியே கிடையாது என்பதாக நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது மாதிரியாக நம்முடைய இல்லங்களை நாம் அமைத்துக் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த இல்லங்கள் மிகச் சிறப்பாக நல்ல பரக்கத்தான ஒரு வீடாக ஆக்கி வைப்பாங்க. இல்லங்கள் என்பது நமக்கு ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இல்லங்கள் நமக்கு எல்லா விதத்திலையும் ஒரு சுகத்தையும் நன்மையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதை இஸ்லாமிய முறைப்படி நம்முடைய இல்லங்களை நம்ம அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த வீடுகளில் பிரச்சனை வராதுங்க, அந்த வீடுகளில் சண்டை வராது, சச்சரவுகள் வராது, கணவன் மனைவி மத்தியில் பிரச்சனை வராது, பிள்ளைங்க கோச்சிட்டு போக மாட்டாங்க. இஸ்லாமிய முறையை நாம் நம்முடைய வீட்டில் கடைபிடிப்பது கிடையாது. அதனால எப்போ பார்த்தாலும் என்னுடைய வீட்டில் பிரச்சனையா இருக்குது, என்னுடைய வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷனா இருக்கு, எப்போ நுழைஞ்சாலும் ஒரே சண்டையா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கோம். பார்த்தீங்களா, இந்த இஸ்லாமிய வழிமுறைகளை நாம் பின்பற்றுவது கிடையாது. இதெல்லாம் நம்ம பின்பற்றி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய வீடு மிகச் சிறப்பான வீடாக இருக்கு. இன்னொரு சொல்றாங்க, வீட்டில் யாருமே இல்லை என்று சொன்னால் நீங்க சலாம் சொல்லிவிட்டு நுழையுங்கள், உள்ளே மலக்குமார்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவார்கள். இதெல்லாம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்க நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள். எப்பொழுதும் நம்முடைய மலக்குமார்கள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் இருக்கக்கூடிய முறையில் அவர்கள் நம்மோடு இருப்பார்கள். கொஞ்சம் ஒரு மாறியா இருந்தோம்னு சொன்னால் நம்மளை விட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. அதனால் நாம் ஒழுக்கத்தோடு வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் மலக்குமார்களுடைய உதவி கண்டிப்பாக நமக்கு எப்பொழுதும் இருக்கும். ஒரு தடவை அதே போன்று வீடுகளில் எந்த வீடுகளில் உருவப்படம் இருக்கிறதோ, எந்த வீட்டில் தேவையின்றி நாய்கள் வளர்க்கப்படுகிறதோ, எந்த வீட்டில் உருவப்படங்கள் இருக்கிறதோ அந்த வீட்டில் என்ன செய்யப்பட மாட்டாது, மலக்குமார்கள் நுழைய மாட்டார் என்பதாக அருமை நாயகம் சொன்னாங்க. அந்த வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து வராது, அந்த வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்தே வராது என்பதாக அருமை நாயகம் சொன்னார்கள்.
இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் நன்றாக விளங்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடியவர்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாய் தந்தைகள் இறந்து போயிருப்பார்கள், வஃபாத்தாக இருப்பார்கள். இருக்கும்போதெல்லாம் இவர் ஒழுங்கா பார்த்துருக்க மாட்டார். இருக்கும்போது அத்தாவா அம்மாவா அவன் பார்க்கட்டும் இவன் பார்க்கட்டும் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாரு. இறந்த பிறகு மௌத்தான பிறகு என்ன செய்யுதுன்னு சொன்னா, அத்தாவையும் அம்மாவையும் ஒரு போட்டோ பிடிச்சி என்ன செய்யுதுன்னு சொன்னா, வீட்டுக்கு முன்னாடி வாசலுக்கு முன்னாடி மாட்டி வைக்கிறது அல்லது அலமாரியில வைக்கிறது. இப்படி வச்சோன்னு சொன்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக பரக்கத்தே வராது. மலக்குமார்களே வரமாட்டாங்க என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். மலக்குமார்கள் வரமாட்டாங்க. இன்னைக்கு நிறைய இஸ்லாமிய குடும்பங்களை நம்ம பார்க்கிறோம். மௌத்தானவங்களை போட்டோ வச்சா கூட பரவாயில்ல, இருக்கிறவங்க போட்டோ கூட மாட்டி வச்சிருக்கிறான். உயிரோட தான் இவர் இருக்கிறாரு, இவர் போட்டோ முன்னாடி மாட்டி வச்சிருக்கிறாரு, அத்தாமாவுடைய போட்டோ முன்னாடி மாட்டி வச்சிருக்கிறாரு, ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக மலக்குமார்கள் உள்ளே வரமாட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல அப்படி இருந்தது என்று சொன்னால், நம்முடைய தாய் தந்தையர்களை கண்ணியம் என்ற அடிப்படையில் அவருடைய போட்டோக்களை நாம் வைத்திருந்தோம் என்று சொன்னால் தயவு செய்து அகற்றி விடுங்கள். நம்முடைய மனசுல எப்பயுமே அவங்களுக்கு இடம் இருக்கு. எப்பொழுதுமே நம்ம மனசுல அவங்கள வச்சிருக்கிறோம். போட்டோல வச்சுதான் அவங்கள நம்ம அழகு பார்க்கணும் அவசியம் கிடையாது. நம்முடைய மார்க்க விரும்பல வலா சூரத்துன். எந்த வீட்டுல வந்து இது மாதிரியான உருவப்படங்கள் இருக்கிறதோ அந்த வீட்டுல கண்டிப்பா மலக்குமார்கள் வரமாட்டாங்க. நம்முடைய தாய் தான் நம்முடைய தந்தை தான் இருக்கட்டும் பரவாயில்லை, அவருடைய போட்டோக்கெல்லாம் வீட்டுல மாட்டி வைக்காதீங்க. மாட்டி வச்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக மலக்குமார்களுடைய வருகை இருக்காது. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து வஹி எடுத்து வருவதற்காக வேண்டி டைம் கேட்டு அனுமதி கேட்டு இந்த நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மலக்கு இன்னும் வரல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரவே இல்லை. கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க, என்ன இன்னும் வரலன்னு சொல்லி அந்த டென்ஷன்ல ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த குச்சியை தூக்கி ஓரமா தூக்கி போடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, என்ன ரொம்ப கோபமா இருக்கிறீங்க, குச்சியை தூக்கி போடுறீங்க என்று நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மலக்கு வரதா சொன்னாங்க, குர்ஆனுடைய வசனங்கள் எடுத்து வரதா சொன்னாங்க, இன்னும் வரல என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் பார்க்குறாங்க. வீட்டில் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு நாய்க்குட்டி இருக்குது. இப்போ ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்க சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி இந்த நாய்க்குட்டியை வீட்டை விட்டு நீங்க வெளியேற்றி விடுங்கள் என்பதாக சொல்கிறாங்க. அப்ப வெளியேற்றி விட்ட பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் நீங்க வர தாமதமானது என்பதாக கேட்கும்போது, உங்களுடைய வீட்டில் இருந்த நாயின் காரணமாகத்தான் நான் வீட்டுக்குள்ள வரல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப எந்த வீட்டுல சூரத் உருவப்படம் இருக்கிறதோ, எந்த வீட்டுல நாய் இருக்கிறதோ அந்த வீட்டுல மலக்குமார்கள் வரமாட்டாங்க. சில இடங்கள்ல மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. ரொம்ப இன்டீரியரா இருக்கிறாங்க, ரொம்ப தூரமான இடங்கள்ல இருக்கிறாங்க, அந்த இடங்கள்ல வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா திருடர்களுடைய பயம் இருக்குது, கொள்ளை கூட்டத்தினுடைய பயம் இருக்குன்னு சொன்னால் அந்த இடங்கள்ல வந்து பயிற்சி அளிக்கப்பட்ட அந்த நாய்களை வைத்துக் கொள்ளலாம். அது எல்லோருக்குமான அனுமதி கிடையாது. இது பொது அனுமதி கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது ரொம்ப திருட்டு பயம் இருக்குது, ரொம்ப மோசமான இடங்கள் இருக்கு, அது மாதிரியான இடங்கள்ல தான் அந்த அனுமதி கொடுக்கப்படுது தவிர எல்லா இடங்களிலும் இந்த அனுமதி கிடையவே கிடையாது என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்லுது. அதனால நம்ம தயவு செஞ்சு இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய வளரக்கூடிய இந்த மேலை நாட்டு மோகத்தில் பீடிக்கப்பட்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய இளவட்டங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உருவப்படங்களை வீடு முழுக்க மாட்டி வச்சிருக்கிறாங்க. தாய் தந்தையுடைய உருவப்படங்கள் மட்டுமல்ல, தனக்கு பிடித்த சினிமா நடிகர்களுடைய உருவப்படங்களையும் முழுக்க உள்ள மாட்டி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் பிரபலங்களுடைய அந்த போட்டோக்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா உள்ள மாட்டி வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, நாயையும் பூனையும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்குறாங்க. பல வீடுகள்ல அதுக்கு ஒரு பெட்டே போட்டு வச்சிருக்கிறான், தனி பெட்டையும் போட்டு வச்சிருக்கான், இல்ல தன்னுடைய பெட்லையும் போட்டு படுக்க வச்சிருக்கிறான். இதனால பல நோய்கள் வரும் என்பதாக நம்முடைய மார்க்கம் எச்சரிக்கிறது. ஆனா அதெல்லாம் நம்முடைய ஆட்கள் கவனிக்கிறதே கிடையாது. பல நோய்கள் வரும், அதை கவனிக்கிறதே கிடையாது. நம்முடைய மார்க்கம் ஒன்று சொல்லுதுன்னு சொன்னா அதுல பல ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்கும். நீங்க வந்து பூனையை வந்து வீட்டுல வந்து உள்ள வரைக்கும் சேர்க்காதீங்க, அந்த பூனையுடைய முடியினால நிறைய நோய்கள் வருது என்பதாக இன்னைக்கு சொல்கிறார்கள். நிறைய நோய்கள் வருதுன்னு சொல்கிறார்கள், சுவாச பிரச்சனை வருது என்று சொல்கிறார்கள், ஆஸ்துமா வருகிறது என்பதாக சொல்கிறார்கள், சைனஸ் பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி டாக் வளர்க்குறாங்க, டாக்குக்கு இன்னைக்கு நிறைய அதனால ஏற்படக்கூடிய நிறைய நோய்கள் வருகிறது. இப்ப இதெல்லாம் நம்முடைய மார்க்கம் அன்றைக்கே கணிச்சு இதெல்லாம் வந்து கூடாது, இப்படி எல்லாம் இருந்தால் அந்த வீடு வந்து பரக்கத்தான வீடா இருக்காது, மலக்குமாக அந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க என்பதாக எல்லாவற்றையும் நம்முடைய மார்க்கம் ஏன் தெளிவாக சொல்லியிருக்கு என்று சொன்னால், அந்த வீடு அந்த இல்லம் பரக்கத் பொருந்திய வீடாக இருக்க வேண்டும், அல்லாஹ்விற்கு பிடித்தமான வீடாக இருக்க வேண்டும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்தமான வீடாக இருக்க வேண்டும், நமக்கு மன நிம்மதியை தரக்கூடிய, உள்ளே நுழைந்தால் ஒரு பரக்கத்தை தரக்கூடிய, ஒரு சுக்கூனை மன நிம்மதியை அமைதியை தரக்கூடிய இல்லமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது மாதிரி நம்முடைய இல்லத்தை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த இல்லம் சொர்க்கமாக இருக்கும். இதற்கு மாற்றமாக நம்ம அமைத்தோம் என்று சொன்னால், குர்ஆனை ஓதவில்லை, தொழவில்லை, வீட்டில் வந்து பரக்கத்தான விஷயங்கள் செய்யப்படவில்லை, வீட்டில் இது மாதிரியான சூரத்துகள் நாய்கள் இதெல்லாம் இருந்து சொன்னா
எந்த வீடு சொர்க்கமாக இருக்க வேண்டும் என்பதாக நாம் கட்டினோமோ, கனவு இல்லம் என்பதாக அதற்கு பெயர் வைத்தோமோ, எந்த வீட்டை நாம் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து கட்டினோமோ, இந்த வீட்டினால் தான் எனக்கு எல்லா விதமான மன நிம்மதியும் கிடைக்கும் என்பதாக நாம் காத்து காத்து கட்டினோமோ, அந்த வீடே நமக்கு என்ன செஞ்சு சொன்னா சோகத்தை தந்துவிடும், நிறைய இழப்புகளை தந்துவிடும். பரக்கத்துகள் எந்த வீட்டில இழக்கப்படுகிறதோ அந்த வீட்டில நிறைய சோகங்கள் கண்டிப்பாக நிகழும். அல்லாஹ்வுடைய பரக்கத் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அங்கே சோகங்களும், அங்கே கவலைகளும், அங்கே ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களும் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா விடத்திலே நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய வாடகை வீடாக இருக்கட்டும் அல்லது சொந்த வீடாக இருக்கட்டும், அல்லாஹும் ரசூலும் சொல்லியிருக்கக்கூடிய வகையில நம்முடைய வீட்டை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த வீடு பரக்கத்தான வீடாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அது மாதிரியாக நம்முடைய இல்லங்களை ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.